நாராயண ஹரிமோ நமோ நாராயண நமோ நம நாராயண பிராவரத்தை பிறந்தோண்டி பரத்திலே சிவந்தோண்டி சிவத்திலே சக்தி தோண்டி சக்தியிலே சதாசம் தோண்டி சதாசம் மகேஸ்வரன் மகேஸ்வர உத்தரந்தோண்டி உத்தரவு மகாசோண்டி மகாபச பந்தோண்டி பிரம்மாண்ட அப்பதோண்டி அப்போது வாய்ந்தோண்டி வாய்வு பிரதோண்டி பிரபு என்னத்தோண்டி அன்னத்தை வச்சுக்க தோற்றுவிக்கப்பட்ட சிருஷ்டி நீதி சம்காரம் என்று சொல்லக்கூடிய முத்தலுக்கு முதலாக விளங்கக்கூடிய அந்த சிருஷ்டிகத்தா பிரமன் உலகோர் பத்திரிக்காக முதலிலே நாம் தோற்றுவிக்கப்பட்டார். அவர்கள் இல்லறத்தை நடாமலை திருவரத்தை நாடி சென்று விட்டவர் கணத்துக்காக கோவான் வத்தி வழி படைத்தார். அப்படி படைத்து நீளாவது துளத்தை உத்தரவிட்டான் பிரமன். அந்த வழியில் அனைவருமே நடந்தார்கள். யாமற்றும் இல்லறதை விட்டு திரும்பது கை கொண்டு அபிஷேக பிரியா சிவா அலங்கார பிரியா விஷ்ணு சோத்திர பிரியா சூர்யா நரபிரியா ருத்ரா கனிப்பிரியா கண்டா கரகர பிரியா சுனபா கரகப்பிரியா நாரதான் சொல்லக்கூடிய இதுனா அதிக விளக்கம் சத்திரமூர்த்தி அறுபடியாக வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சிறுசிகத்தா பிரமணிக்கு எல்லாம் ஆசிரியை பெற்று இரண்டாவதாக வைகுண்டவனுக்கு ஆக்கும் கடவுள் அந்த பரந்தாமன் நிகழ்த்தப்பதில் மூன்றாவதாக கைலாயமலை சென்று அங்க அருளுக்கு உலகலாமல் இருந்த ஒருவருக்கு உணர்வுலாவில் நீர்மணி மேலின் அழகு ஜோதி அம்பலத்தாடுவான் மனசுமடி வாழ்த்தி வளர்ந்து அப்பேற்பட்ட அந்த கைலாசநாதனையும் அந்த பிரசனாக விட்ட போது வெளிமலைச்சார். ஒருவாய் எழுவாய் உலகாய் உலகாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உருவாய் கதிகாய் பிரியா குருவாய் வருவாய் அருள்வாய் முருகா என்கின்ற வெளிமலைச்சார் வந்திருந்தாலும் கூட ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல தங்கி ஒரு கழகத்தை செய்யணும். ஆளாளுக்கு ஒரு வேலை. ஆனா என் வேலையை பத்தியில ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல தங்காம ஒரு வேலை அப்படி தங்கிட்டேன்னா என் மண்ட 1008 சுக்காக வெளுப்பினால் கொடுக்கப்பட்டுள்ள சாபம். ஆகினாலே கழகம் எங்கே கழகம் என்பது உலகமெல்லாம் சுற்றி வரக்கூடிய நான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில ஊரை சுற்றுறதும் உண்டு, உலகத்தை சுற்றுறதும் உண்டு. ஆனா நம்ம வேலையை பத்தியில இதுதான் ஆண்டவன் எழுதின எழுத்த எவனாலையும் அழிக்கவே முடியாது. அதை அனுபவிச்சே ஆகணும். அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த இடத்துல எமது கழக வெற்றி அடைய அப்பேற்பட்ட விநாயகர் பெருமான் அத்தி முகத்தோனை அரணார் திருமகனை சக்தியின் புதல்வனை சித்தியின் கணவனை முத்துவின் நிறுவி நித்தம் சொல்லக்கூடிய அந்த செல்வ கணபதியை வணங்கணும். காரணம் கேட்டீங்கன்னா மாவட்டம் மதுரை. இந்த மதுரைக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? விநாயகர் பெருமான். உலகத்தில் எத்தனையோ விநாயகர் பெருமான வடிவமைச்ச காரணமும் உண்டு, விக்கிரமா செதுக்கினதும் உண்டு. கண்டெடுத்து பிரதிஷ்டை பண்ண ஒரே ஒரு விநாயகர் எங்கிருந்து கேட்டால் அது மதுரை மாவட்டத்துல தான். வண்டியூர் தெப்பக்குளத்தை தோன்ற பொழுது வண்டியூர்ல ஒரு தெப்பக்குளத்தை தோன்றாங்க. ஏன் மக்கள் தண்ணி குடிக்கிறதுக்காக அப்படி தோன்ற பொழுது அந்த தெப்பக்குளத்துக்குள்ள ஒரு விநாயகர் பெருமானை கண்டெடுத்து அதை பிரதிஷ்டை பண்ணி வழிபடுற தெய்வம் தான் இன்னைக்கு மதுரை மதியிலே மீனாட்சி சொக்கநாதர் ஆலயத்திலே என்ன விநாயகர்? முக்கூரி விநாயகர். அந்த விநாயகரை வணங்கிவிட்டு பிறகு கதையை தொடர்வோம். நாராயண் செல்வ கணபதியே எங்களுக்குள்ள சித்தி விநாயகனே செல்வ கணபதியே எங்களுக்குள்ள சித்தி விநாயகனே செல்வ கணபதியே எங்களுள்ள சித்தி விநாயகனே சிவக்குள்ள தவக்கொள்ளுமே சிவக்குள்ள தவக்கொள்ளுமே Happy
சாரல். உட்கார்ந்துருக்க பூராம என்ன இந்த ஊருக்காரங்க தானே தம்பி? ஆமா ஆமா இல்ல வெளியாளுங்களா? ஆனா இந்த ஊர்ல திருவிழா பண்ணவங்க யாரும் யாரும் பார்க்க வரல. முதல்ல அடிப்படையான விஷயம் உங்களுக்கு இன்னும் தெரியவே மாட்டேங்குது. நேற்று ஆடல் பாடல் கரகாட்டம் இருக்க இடம் இருந்திருக்காங்க. அதுல தானே ஏன் நல்ல விஷயம் சொல்றேன். அதனால நீங்க இதை அவசியம் பார்க்கணும். இப்பதான் நான் நினைக்கிறேன், வெள்ளைக்காரன் இந்த நாட்டை விட்டு ஏன் போனேன்னு. அதை மட்டும் இருந்திருந்தா நீங்க எல்லாம் அப்படி உட்கார்ந்து இருக்கவே முடியாது. இந்த நாடு விடுதலை அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்றோம். இல்ல, நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பெருமை அத்தனையும் மண்ணுக்குள்ள போயிடுச்சு. முதல்ல திருவிழா. ஆனா அந்த திருவிழாவுக்கு தலைப்பு என்ன தெரியுமா? அதுவே மிகப்பெரிய ஒரு மங்களம். திருமாங்கல்ய படைப்பு விழா. எங்க ஊர் பேரும் ஒரு சிறப்பு. என்ன ஊரு? லிங்கபுரம். பாருங்க, இந்த உலகத்துல ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு மகான்கள் ஒவ்வொரு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி வணங்கிய காலகட்டம். முதல்ல நீங்க திருவிழா அப்படின்னா என்னங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். திருவிழான்னா என்ன? அம்மனை குண்டி டான்ஸ் ஆடுறதும், அதை பார்க்கறதுக்கு 1000 பேர் வந்து விசில் அடிச்சுக்கிட்டோம், மழையே சுத்தமா பெய்யாது, அவ்வளவு முடிஞ்சு போச்சு. முதல் திருவிழான்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த திருவிழாவுடைய அடிப்படை முதல் நீங்க தெரிஞ்சுக்கணும். திருவிழான்னா என்ன? 10 கிடாயை வெட்டி அந்த அண்டாவை சோத்து ஆக்கி வரவன் பூரா சாப்பிட்ற தண்ணியை போடுறா, அதல்ல திருவிழா. திருமாங்கல்ய படைப்பு விழா அப்படின்னு ஒரு விழா ஆரம்பிக்கிற பொழுது 4 இடத்த அந்த உட்கார்ந்திருக்க மனுஷன் சுத்தம் செய்யணும். அப்படி சுத்தம் செஞ்சாத்தான் திருவிழா. அந்த 4 இடம் எது தெரியுமா? முதல்ல இந்த ஊர்ல திருமாங்கல்ய படைப்பு விழான்னு ஆரம்பிச்ச உடனே ஒரு தேதி பண்ணுவோம், இத்தனாம் தேதி அப்படின்னு ஆரம்பிச்ச உடனே இங்க உட்கார்ந்துருக்க ஆம்பளை பொம்பளை அத்தனை பேரும் முதல்ல எதை சுத்தம் செய்யணும் தெரியுமா? வீடு வாசல். அன்னைக்கெல்லாம் கூரை வீடு இருக்கிற பொழுது வெள்ளிக்கிழமை ஆட்டுச்சாணத்தை எடுத்து முழுகணும். சரியா? வெள்ளிக்கிழமை ஆட்டுச்சாணம், செவ்வாய்க்கிழமை மாட்டுச்சாணம். இதை கரைச்சு முதல்ல வீடு முழுகுனாங்க. வீட்டை மட்டும் முழுகல, சமைக்கிற அடுப்படியையும் சேர்த்து முழுகுனாங்க. இது அன்னைக்கு அந்த வீடு வாசல் சுத்தமாகணும். இடம் ஒண்ணு. 2வது இடம் தெரியுமா? அந்த திருமாங்கல்ய படைப்புன்னு ஒரு விளையாட்டு கோயில் தெய்வம், அந்த கோயிலை சுத்தம் செய்யணும். இடம் 2. 3வது தெருங்கிற வீதி. இதுக்கு திருவிழா இல்ல, தெருவிழா. அந்த தெருங்கிற வீதி சுத்தமாகணும். 3. 4வது இந்த மனுஷனுடைய மனுஷ சுத்தமாக்கி பொண்டாட்டி பிள்ளையோட மங்களகரமா வைக்கிற இந்த நாடகத்தை மன சுத்தத்தோடு பார்க்கணும். இதுக்கு பேர் தான் திருவிழா. அதனாலதான் இந்த 4 இடம் சுத்தமா இருக்கணும். 4 இடம் சுத்தமா இருந்தா தான் அது திருவிழா, இல்லைன்னா இல்ல. அதை விட ஒரு சிறப்பு சொல்லட்டுமா? நேற்று நான் அந்த நிகழ்ச்சி நான் குறையெல்லாம் சொல்லல, அவங்களும் கலைஞர்கள் தான், ஆனா வேறுபாடுதான். நேற்று நீங்க வச்ச ஆடல் பாடல் கரகாட்டத்துல நாடு செழிக்கணும் நல்ல மழை பெய்யணும் பாடினாங்களா? இல்ல இல்ல, பாட மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அந்த நிகழ்ச்சி சரியா ஒரு 8 மணிக்கு ஆரம்பிச்சு எத்தனை மணிக்கு முடிஞ்சிச்சு? 10 மணிக்கு. அதுக்குள்ள முடிஞ்சிச்சு அத்தனையுமே பாருங்க. அப்படி 8 மணி 9 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு 12 மணி 1 மணிக்கு நிகழ்ச்சி முடிஞ்சிடும். அந்த நிகழ்ச்சியை பார்த்த இந்த கூட்டத்தில் உள்ள ஒரு அம்மா, இந்த மாதிரி ஒரு அம்மா இன்னொரு அம்மா என்ன சொல்லும் தெரியுமா? வாடி வீட்டுக்கு போவோம் அப்படிங்க. அதுக்கு அந்த அம்மா என்ன பதில் சொல்லும் தெரியுமா? இன்னும் விடியலைங்க. 1 மணி 2 மணிக்கு பொழுது விடியாது, ஆனா வார்த்தை என்ன? விடியலை. அந்த விடியலைங்கிற வார்த்தை பொழுது விடியல் அர்த்தம் அல்ல. நம்ம வாழ்க்கையே இன்னும் விடியலைன்னு அபசகனமா சொல்ற வார்த்தை. ஒரு பொம்பளை வாயில அபசகனமா பேசக்கூடாது, விடியலைங்கிற வார்த்தை. ஆனா இந்த நாடகம் 10 மணிக்கு ஆரம்பிச்சு 5:30 மணிக்கு முடிகிற பொழுது பொழுது தானா விடிஞ்சிரும். அதே அம்மா சொல்லுவா, விடிஞ்சிருச்சு வா வீட்டுக்கு போவோம்னு. அந்த விடிஞ்சிருச்சுங்கிற வார்த்தை பொழுது விடிஞ்சதற்கு அர்த்தம் அல்ல. இந்த நாடகத்தை வச்சு பார்த்த நம்ம வாழ்க்கையே நல்ல விதமா விடிஞ்சிருச்சுன்னு சொல்லக்கூடிய வார்த்தை. அதனாலதான் இந்த நாடகம், இல்லைன்னா இந்த நாடகமே இல்லை. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் நம்ம விழா கொண்டாடுறதுடைய நோக்கமே. இந்த ஊர்ல உள்ளவங்க வந்து தூங்கலாம், தூக்கம் வந்தா தூங்காம இருக்க முடியாது. இப்படி பொட்டல்ல படுத்திருந்தா கூட எனக்கு மனசாரி போயிடும், கலைப்புல படுத்திருக்காங்கன்னு.
எங்களை கொண்டாந்து விட்டுவிட்டு எல்லாரும் வீட்டுல தூங்குனா என்ன அர்த்தம் அதுக்கு? ஏதா தந்த வேலை முடிய வேண்டும். அதனால பெட்டிக்கார நீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா திருமாங்கல்ய படைப்பு விழான்னு விழா. விழாவுடைய தலைப்பு மங்களம். ஆமா, மங்களகரமான வேலையை மங்களகரமான நேரத்தில் முடிச்சிடணும். எப்படி? இன்னைக்கு சரியா 5:03 பிரம்ம முகூர்த்தம். எத்தனை மணிக்கு? 5:03 பிரம்ம முகூர்த்தம். அந்த 5:03 பிரம்ம முகூர்த்தத்துல கெட்டிமேல வாசிக்கிற நீங்க சரியா வாசிச்சிடணும். சரியா வாசிக்கிறோம்னா பாவம் கூட உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். ஊர்ல ஒண்ணு சொல்ல பாரு, நானே சொல்லிட்டேன்யா. மங்களகரமான நேரத்தை மங்களகரத்தை முடிக்கிறது நியாயம். அவசியமாக அந்த காலத்துக்காக அழகான அற்புதமான இடத்திலே பெருமையான ஒரு கல்யாணம். இங்கே திருமாங்கல்ய கல்யாணம். அதான் நடக்க இருக்கின்ற கல்யாணம் வள்ளிக்கும் முருகனுக்கும். இந்த கல்யாணம் சிறப்பாக இங்கு நடைபெற வேண்டும் என்று நினைத்தால் மக்களுக்காக திருவிழாவை மாத்தின ஒரே மாவட்டம் மதுரை மாவட்டம் தான். தெரியுமா கதை? மக்களுக்காக திருவிழாவையே மாத்தின பெருமை எந்த மாவட்டத்துக்கு? மதுரைக்கு தான் உண்டு. ஏன்? இன்னைக்கு நடக்குது சித்திரை திருவிழா. இது ஏற்கனவே மாசி மாசம் நடந்த திருவிழா. மாசி மாசம் நடந்த திருவிழாவை சித்திரைக்கு மாத்தினாங்க. ஏன் மாத்தினாங்க தெரியுமா? மாசில யாரும் மக்கள் வரல. அப்ப கேட்கிறார் திருமணாக்கர் கேட்கிறார், ஏன்னா யாரும் வரலன்னு. அவங்க நியாயமா சொன்னேன். தை மாசி பங்குனி எல்லாம் வயல்ல அறுவடை வேலை பார்க்கிற நேரம் எல்லாம் வயல்ல வேலை பார்த்துட்டு அசதியில தூங்குறாங்கன்னு. அந்த ஆளு நல்ல மனுஷன். டேய், மக்களுக்காகத்தான்டா கோயில், மக்களுக்காகத்தானே திருவிழா, அவங்க தானே தெய்வத்தை வணங்கணும் அப்படின்னா இனிமேல் மாசி மாசம் இந்த திருவிழா வேண்டாம்டா. தை மாசி பங்குனி வயல்ல அறுவடை பண்ணி விவசாய வேலையை முடிக்கட்டும். முடிச்சு சித்திரை மாசத்தை திருவிழாவை வச்சுக்கிட்டோம்னா எல்லாரும் வருவாங்க அப்படின்னு பெருமை கொடுத்த ஒரே ஒரு மாவட்டம் இந்த மதுரை மாவட்டம் மட்டும்தான். அதனாலதான் இன்னைக்கும் சித்திரை திருவிழா அற்புதம் அழகு பெருமை நிறைந்த அற்புதமான அந்த மதுரை மாவட்டத்தில் நம்ம வந்திருந்தாலும் கூட என்ன பண்றது? குறிஞ்சிலத்தை அழிக்கிறாரா? ஏண்டா மரத்தை வெட்டி கிணறு ரோடு போட்டாங்க ஒரு வகையில. நீ இந்த நாடகத்தை கெடுக்கிறதுக்காக இதை தூக்கி கட்டிக்கிட்டு இருக்கிறேன். நான் எதை வச்சுதான் முதல்ல நாடகத்துல சீனு ஒழுங்கா கட்டியிருந்தா நாடகம் நல்லா இருக்கும், ரசிகர் நல்லா இருப்பாங்க. சரி, ஆகையாலே அழகான அற்புதமான இந்த இடத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கேன். ஏன் அப்படி கண்ட்ரோல் பண்ற? அப்படிய காரணத்துக்காக இந்த இடத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது இப்பேற்பட்ட பெருமையான இடத்தை வர்ணிக்க நினைத்தால் இங்கு குறைவாக அமைந்தோருமான அற்புதமான இந்த உள்ளங்களெல்லாம் நான் ஒட்டு கவனிக்க இடம் சிறப்பை எடுத்து வரைக்க நினைத்தால் என்ன இவ்வளவு காசு பொருளை போட்டு கூட அங்கே உட்காந்து யாரும் தூக்கிட்டு விடாங்க. எடுத்து பார்ப்போம். அன்பு மலர்களே, நம்பியிருங்களே, நாளை நமது இன்று நமது உலகிலே இருக்கும் வரையிலே நாளை நமது நமது தானம் தர்மம். மோர்தாசன் மிகப்பெரிய ஒரு ஹார்மோனிஸ்ட் வர ஒரு மிகப்பெரிய ஒரு மிருதங்கஸ்ட். ஏன்னா அவங்களுடைய மூத்த மகன் ஏஆர் ரஹ்மானுடைய இசையிலே பயிற்சி பெற்று தனியாக இசையமைக்கும் வல்லமையை பெற்ற 2 மாசத்துல மியூசிக் டைரக்டர். வாழ்க 3 படம் தான் வளர்க, இன்னும் வளர வேண்டும் இல்லையா? இந்த உலகத்திலே சிறந்த தானம் அப்படின்னா இங்க பார்த்தாலும் இன்னைக்கு அன்னதானம் நடக்குது. ஆனா உலகத்திலே சிறந்த தானம் அன்னதானம் இல்லைங்கிறேன், கன்னிகா தானம் தான் உலகத்தில் சிறந்தது அப்படிங்கிற காரணத்துக்காக அப்படி அற்புதமான இடத்தை வைத்து பார்த்தால் தாய் வழி வந்த
கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. கூடியில குறையுதா அப்படியா? ஆமா, அதனாலதான் கூட்டல் கழித்தல் வகுத்தல் பெருக்கல். எதை கூட்டிக்கணும், எதை வகுத்துக்கணும், எதை பெருக்கிக்கணும், யாருக்கிட்ட பெருக்கிக்கணும், யாருக்கிட்ட கழிச்சுக்கணும் ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? ஆமா, இப்பதான் ஒரு முக்கியமான விஷயம் கேட்க போறேன். எல்லாம் கவனமா கேட்டுக்கணும். ஏன்னா இந்த நாட்டில் முதுகெலும்பு விவசாயி தான். இந்த விவசாயத்துக்குள்ள இன்றைக்கு புலப்படாத விஷயம் எக்கச்சக்கமா இருக்கு. இப்ப நான் கேட்கிறேன், மூன்றாசன நெல்லுங்கிற விதைய வயல்ல விதைக்கிறோம். நெல்லு அதுக்கு பேரு விதைக்கிறது. விதைச்சா அது முளைச்சு வரும். நாத்தை பறிச்சு வயல்ல நடணும். இதானே கணக்கு. நடவு காட்டுல உழுதுகிட்டே போவோம். போற பொழுது இந்த பயிர் மொச்சை, கடலை, கொள்ளு, ஆமா, இதெல்லாம் விதைச்சுக்கிட்டே போவோம். அதுக்கு விதைப்புன்னு பேரு. நாத்தை பறிச்சு நட்டா நடவுன்னு பேரு. உழுதுகிட்டே போட்டா அதுக்கு விதைப்புன்னு பேரு. இந்த பயிரிடுறதுன்னு சொல்றாங்கல்ல, அப்படின்னா என்னங்கய்யா? நாத்து தான் நடவு. நாத்தை பறிச்சு நான் அதை கேட்கலையா? நான் கேட்கறது புரியுதா? அந்த கோயிலுக்கு எந்த கோயில்? வெள்ளை சிவப்புக்கு எந்த கோயிலுக்கு? வெள்ளைக்கு சிவப்புக்கு என்ன அப்படியே நின்று உன் உடம்புக்குள்ள 2 அணுக்கள் இருக்கு. இல்ல அங்க அங்க நின்று நீ தானே கேள்வி கேட்ட, அது சொல்லிடுறேன். 2 அணுக்கள் இருக்கு. ஒன்னு சிவப்பு அணுக்கள், ஒன்று வெள்ளை அணுக்கள். இந்த 2 அணுக்கள் சரியா இருந்தா இந்த உடம்பு சீரா இருக்கும். இதைத்தான் சொன்னா சிவன் சொத்து. இப்படி அதை கேட்கிறார். ஒண்ணு அவர் ஒன்றும் சண்டையெல்லாம் போட, நீ இருந்த பேசாம. சிவன் சொத்து குலநாசம்ங்கிறான். அப்படின்னா சிவனை சொத்தை திருட்டு போற கதை இல்ல. சிவன் கொடுத்த இந்த உடம்ப அவன் குடும்பத்துல முறையா இல்லற வாழ்க்கையோடு ஆரம்பிச்சு முடிச்சுக்கிட்டாங்கன்னா அவன் குலம் திருப்தியாகும். இல்லைன்னு வச்சுக்க, அது நாசமாயிரும். அதனாலதான் சிவன் சொத்து இவனுடைய குலம் நாசம். இது விஞ்ஞானம். இந்த சிகப்பும் வெள்ளையும் சரியா ஒரு மனுஷ உடம்புக்குள்ள இருந்துச்சுன்னா அவன் ஆரோக்கியமா வாழ்வான் என்பதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் இன்னைக்கு கோயில்ல இந்த வெள்ளை சிகப்பு. இது விஞ்ஞானம். புராணத்துல வேற கதை இருக்கு. போய் உட்கார்ந்துட்டு எப்ப சந்தேகம் வருதா அப்படியே நேரா வந்து இங்க கேட்டுரு. யார்ட்டையும் சண்டை மட்டும் போட்டுறாரு. ஆமா, அது இல்ல இல்ல நியாயமான விஷயம் கேட்கிற போது நியாயமா பேச சொல்லுவோம். நல்ல கேள்விதான், அங்கே கேட்டுக்கலாம். வந்து கேட்டு சரி ஒண்ணு. சரி, இந்த பயிரிடுறதுனா என்ன சொல்லியா? அவர் கேட்ட சொல்ல சொல்லியா? அவர் கேட்டிருப்பாரு அங்க இருந்து. சொல்லுங்க இனியா உட்காந்து நீ சொல்லிட்டா. பயிரிடுறதுனா என்னத்தா? இருக்கிறதே எல்லாத்தையும் தெரியல தெரியலங்கிறேன். விவசாயம் பண்றோம். விவசாயம் பண்றக்கூடிய தன்மையே நமக்கு தெரியுங்கிற பொழுது அப்புறம் விவசாயத்தை பத்தி என்ன நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க? பயிரிடுறதுன்னா என்ன? என்ன பண்றது? மோகன்தாசன் ஒரு கணக்கு சொல்றான். அமெரிக்காவில் இந்த வீட்டுக்கு கொண்டாந்து பொருள் தரனால அமித்ஷான்னு ஒரு நிறுவனம் இவன் 500 ஏக்கர் நிலம் வாங்கி போட்டிருக்கானா அமெரிக்காவில். நம்ம கிட்ட பூமுனை காசை போறான். ஒருத்தன் கேட்கிறான், ஏன்டா தேவையில்லாம நீ வந்து அமெரிக்காவில் 500 ஏக்கர் நிலம் வாங்கி போட்டிருக்கிய எதுக்குன்னு? அவன் என்ன சொன்னான் தெரியுமா? ஏக்கரமா சிரிச்சுக்கிட்டு சொல்றான். தமிழ்நாட்டில் விவசாயம் எல்லாம் போச்சு, நிலத்தை பூரா மூடிட்டாங்க, அவங்க சோத்துக்கு என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. தமிழ்நாட்டில் சோத்து பஞ்சம் வர்ற பொழுது விவசாயத்தை அங்க விதைச்சு நட்டு கருதறுத்து நெல் அரிசி ஆக்கி கொண்டு வந்து நான் விற்பேன், எனக்கு நிறைய காசு கிடைக்கும்னு இப்பவே யோசனை பண்ணி 500 ஏக்கர் நிலம் வாங்கி போட்டிருக்கானா அமெரிக்காவில். நம்ம செஞ்ச விவசாயத்தையும் மறந்துட்டோம். இந்த பயிரிடுறதுனா என்ன அப்படின்னா என்னன்னு புரியவே இல்லை. நல்லா யோசனை பண்ணிட்டே இருக்கணும். அப்படிங்கிற காரணத்துக்காக அழகான விதமான பெருமையான இந்த குறிஞ்சி நோக்கி பார்க்கின்ற பொழுது மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி, தகவ வயல் சார்ந்த இடமும் மிருதும், காடு சார்ந்த இடமும் முல்லை, கடல் சார்ந்த இடமும் நீதல், மணல் சார்ந்த இடமும் பாலை அப்படிங்கிற 5 வகை நிலம் இருக்குங்க. இந்த 5 வகை நிலத்துல உப்பு மண்ணு உண்டு. எல்லாமே நல்ல மண் இல்லை. அதனாலதான் உப்புக்கு வரி போட்டா வெள்ளைக்காரன். குமார் கதை கவனமா கேட்டுக்க. வெள்ளைக்காரன் உப்புக்கு வரி போடுறான். அப்பதான் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடக்குது. காந்தி தலைமையில 1830
இந்த நடக்குது இந்த போராட்டம். எல்லாரும் விடுதவரமா வாங்குறாங்க. ஆனா அந்த கடமை சொன்ன மாதிரி பெரிய பெரிய முதலாளி இவன் பூரா போகல. ஏன் இவன் போனா அப்புறம் அவனுக்கு போயிடும்ல, வியாபாரம் போயிடும்ல, அதனால போகல. ஆனா அவனுக்கு மனசுக்குள்ள வருத்தம், நம்ம நாட்டுல நம்ம தயார் பண்ற உப்புக்கு இவன் வெள்ளக்கார வரி போடுறானே, அப்ப நமக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும்ல. இல்லைங்கிறதுக்காக ஒரு நிபந்தனையை கொடுத்தேன். ஐயா, யார் யார் போராட்டத்துல கலந்துக்கிறாங்களோ என்ன அவங்க வேலைக்கு போக முடியாது, அவங்களுக்கெல்லாம் எங்க கடையில இருந்து அரிசி, பருப்பு, உப்பு, எண்ணெய், மிளகா அத்தனை நாங்க இலவசமா கொடுக்குறோம் அப்படின்னு இந்த கடைக்கார முதலாளி எல்லாம் ஒரு ஒப்பந்தத்தை பண்ணிக்கிட்டேன். ஆனா அதுக்கு ஒருத்தர் சொன்னேன், போராட்டத்துக்கு வந்தவனுக்கும் கொடுக்கணும், வராதவனுக்கும் கொடுக்கணும். அப்படின்னா எப்படி நமக்கு அடையாளம் தெரியும் அப்படின்னு சொல்ற பொழுது ஒரு ஆள் சொன்னார், கடையில போய் சாமான வாங்கு, ஜாமான வாங்கிட்டு கடைக்காரன் காசு கேட்டா காந்தி கணக்குன்னு மட்டும் சொல்லு. என்ன கணக்கு அப்படின்னா இவன் போராட்டத்துக்கு போனவன்னு அர்த்தம். இப்படி வெள்ளக்காரன் உப்புக்கு வரி போட்ட பொழுதும் காந்தி கணக்கிலையும் ஜாமா வாங்கணும். ஆனா இன்னைக்கு எதையும் ஜாமா வாங்குறோம், காசு வாங்குறோம். அப்படிங்கிற காரணம் இருந்தாலும் கூட இந்த குறிஞ்சி நிலத்தை வைத்து பார்க்கின்ற போது இடம் சிறப்பட இடத்தை வரைக்கும் நினைத்தார். நதியோரமோ நாகம் கொண்டு நாட்டியமாடு ஆனந்தமே சொல்ல நதிகோ ரொம்ப சிரமமா இருக்கு. அந்த காரணத்துக்காக அழகான இடத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது இப்பேற்பட்ட பெருமையான இடத்தை வைத்து பார்த்தார். சித்தி என்பது 8 அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிராத்தி, பிரபாவனி, அஷ்டமா சித்துக்களை கற்ற முனிவர்களும் தபயோர்கள் இந்த பதிலுக்குரிய பெருமையான வேலிமலை சார் இந்த கொண்டிதான் பார்த்தோம்னா 7,000 இருக்கு. அது அதை பத்தி நமக்கு அவசியம் இல்லை, அது எதுக்கு அதெல்லாம் வேண்டாம். அந்த காரணம் இருந்தாலும் கூட இப்பேற்பட்ட பெருமையான இந்த இடத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது தென்றல் காற்று, கொண்டல் காற்று, கோடை காற்று, வாடை காற்று வீசுற காற்றுக்கு பேர் வச்சா பாருங்க
மோகன்தாஸ் அப்படின்னு ஒரு பேர், உங்களுக்கு பிரபுராஜ் அப்படின்னு பேர். இப்படி எல்லாம் அம்மா அப்பா பெத்த பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறது சரிதான். ஆனா நம்ம வாழ்ற வாழ்க்கைக்குள்ள புலப்படாததுக்கெல்லாம் பேர் வச்சா பத்தியில அது ரொம்ப விஷயம். அதனாலதான் மனுஷ உடம்புக்குள்ள 10 வகையான காத்து இருக்கு. இத்தனை காத்து இருக்கு, 10 வகையான காத்து இருக்கு. ஒரு மனுஷன் இறந்த பொழுது 3 காத்து வெளியாகும், அடுத்து 3, அடுத்து 2, இப்படி ஒண்ணு வெளியாகும். கடைசியா ஒரு மனுஷனை புதைச்சதுக்கும் எரிச்சதுக்கு அப்புறம் ஒரு காத்து வெளிப்படும். அந்த காத்து தாங்க பிரம்மம் போட்ட முடிச்சுன்னு கணக்கு. அந்த காத்துக்கு தனஞ்சல் என்கிற பேர். இந்த காத்து வெளியாயிருச்சுன்னா இந்த உடம்பு மண்ணுக்கு சொந்தம், ஆத்மா இறைவனுக்கு சொந்தம். அதனாலதான் வாழ்ற வாழ்க்கையில சேமிப்பு ரொம்ப முக்கியம். சொல்றது புரிஞ்சுக்கிட்டியா? காலையில நாடகம் முடிச்சு சம்பளத்தை வாங்கி கொண்டு போனேன், பத்திரப்படுத்தணும், இல்லைன்னா எதை நம்ம பக்குவப்படுத்தணும் அதை படுத்திடணும். இப்படி தெரியாம நிறைய ஆளு தவிக்கிறதும் பார்த்துருக்கோம், கஷ்டப்படுறதையும் பார்த்துருக்கோம். ஆனா இதுல மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு யார் தெரியுமா? சினிமா திரையில மிகப்பெரிய ஒரு கொடிகட்டி பிறந்த மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் யாரு? தியாகராச பாகவதர். பாகவதர்னா அப்படித்தானா, பாட்டும் பாடுவாரா, நடிப்பாரா, அவ்வளவு பெரிய ஆளா, கிட்ட நெருங்க முடியாதான். தங்க தட்டுல சோறு திம்பாராங்க, வெள்ளி சம்புல தண்ணி குடிப்பாராம். இப்படி வாழ்ந்த மனுஷன் அவர் செத்து மருத்துவமனையில் இருக்கிற பொழுது வெளியில கொண்டு வர்றதுக்கு வெறும் 148 ரூபாய் பணம் தேவைப்பட்டிருக்கு. ஒருத்தனும் கொடுக்கல, அந்த ஆட்ட காசு இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? சேமிப்பு இல்லைன்னு அர்த்தம். மாப்பிள்ள பிரபுராசி மாதிரி சேமிக்க கத்துக்கணும். ஆமாங்க, புரட்டாசி மாசத்துல 1-2 கார் வாங்குவாரு விற்கிறதுக்கு. இல்லைன்னா நகை வாங்கி கொண்டு போய் அடகு வச்சு முக்கியம் அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த இடத்தை வைத்து பார்த்தா தென்றல் காற்றோடு இந்த இடம் சிறப்படைய பூங்காத்தை நினைவுகள் என்று நினைக்கின்ற பொழுது அந்த பொண்ணு கிட்ட ஒண்ணு சொல்லிவா எத்தனையோ ஆம்பளைக்கு எத்தனையோ பொம்பளை கிடைக்கும். பாவம் என் தம்பி கலைமூர்த்திக்கு ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது? அவர் இல்லாம நின்ற மாதிரி மனக்காத்து நீ சிறபோது என்
எனக்கும் நிம்மதி இல்லை. சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் எனக்கு கண்ணாக அன்பாக எழுதிருக்கும் ஒத்தையடிப்பவையிலே உரசனது வெயிலே ஒத்தையா போகதம்மா என்னோட மனசு மனசு எத்தனைக்குள் வாடதம்மா என்னோட மனசு. கை தட்டுங்க, என்ன உட்காந்துருக்கீங்களா? தட்டுங்க கையா. இப்பதான் ஒரு அண்ணன் மூச்சு விடுப்பான்னு நினைக்கிறேன். தெரியுமா? என்ன பாட்டு பண்ணு சொல்லு. ஏதோ ஒரு பாட்டுனா எங்கிருந்து ஒளிவான காலம் என்ன காலம்? ஆஹா, அழகான ஒரு சோ. இந்த பையில சந்தனம் வச்சுட்ட அதை நீ வச்சுக்கிட்டு நான் சந்தனத்தை நீ பூசணுமா நான் பூசணும்? சந்தனம் கொண்டு போறதுக்கு எங்க ஊர் நடந்து கிடைச்ச உனக்கு வந்து சேரது பாரு ஆளு பூரா. ஆனா வந்து ஒளி மாதிரி வச்சுக்க மாட்டாப்ல. ஒரு 10 நாளைக்கு பூசி பாரு. நாளைக்கு தகவல் சொல்லிடுறேன். இனிமே உங்க அப்பா ஒரு ரூபா கொடுக்காதுன்னு உள்ள சித்தியாச்சு கொண்டு போறேன்னு சொல்லி அந்த கணத்துக்காக ஏழமக வீட்டுக்குள்ள இளந்திரையா வந்தவளே வாழுகடி வாழுகென வளர்ந்து வரும் சந்திரனே பால்வடியும் முன்பு முகத்தில் நீர்வடியே கூடாதா காத்து போட்டா காத்து போட்டா மனம் தாங்காதா கண்மணியே கண்ணுறங்கு 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 அத்துக்கு பத்தோம் அத்து சொலக்கிற புத்துக்கு பத்தோம் யாரோ வச்ச பெண்ணு நம்பி இருக்கிற மண்ணு காணாத அழகமரம் மரமா ஒரு தாயாரோ நந்தையா உரமா அத்து துருத்துல ஒத்துக்கு பத்தோம் யாரோ வச்ச பெண்ணு நம்பி இருக்கிற மண்ணு காணாத அழகமரம் மரமா ஒரு தாயாரோ நந்தையா உரமா ஆண்டவனும் நானோடிக்கு அண்ணன் தம்பி கேளுவுள்ள அவனுக்கு என்ன போல அப்பா அம்மா யாரும் இல்லை. ஆண்டவனு நானும் புல்லு அண்ணன் தம்பி போல புல்லு அவனுக்கு என்ன போல அப்பா அம்மா யாரும் இல்லை. ஆண்டவனும் நானோடிக்கு அண்ணன் தம்பி கேளுவுள்ள அவனுக்கு என்ன போல அப்பா அம்மா யாரும் இல்லை. ஓடுவதி ஒருத்தருக்கு சொந்தமில்லை அம்மா ஓடும் நதி ஒருத்தனுக்கோ சொந்தமில்லை அம்மா. ஓட்டு கூறி வீட்டுக்காரன் சொல்வதெல்லாம் சும்மா ஓட்டு கூறி வீட்டுக்காரன் சொல்வதெல்லாம் சும்மா ஆத்துக்கு பட்டோ ஆத்து சுருத்தல ஒத்துக்கு பட்டோ யாரோ பெண்ணை நம்பி இருக்கிற மயிலே ஆனாத வளர்ந்த மரம் மரமா ஒரு தாயார வந்த யாரும் கூறம்மா நம்ம கூட வந்தாச்சு உடக்கல பேசாச்சு தடிகள வெறும் கிடக்குது. வாலிபத்தின் கடனை தீர்க்க தாரிவன அப்பேன் தந்தான் தாரிவன கடனுக்காக தாயார் என்ன வைத்து போட்டான். வாலிபத்தி கடனை தீர்த்தேன் தலிகுந்து அப்பேன் தந்த தாய்க்குத்த கடனை தீர்க்க தாயார் என்ன வைத்து போட்டார். நம்ம சுமந்து பூமியில் ஒரு
நம்மை சுமக்குது ஆட்டுக்கு பக்கம் ஆட்டு சோழக்கிழத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தென்ன இது நம்பி இருக்கிற மண்ணு ஆனாது பலதாரம் பாரம்மா ஒரு தாயார் தந்தையார் கூடப்பா நீ என்ன கையை அப்படி கடிக்க வந்திருக்க என்ன கல்யாண வீட்டுல நல்ல மங்களகரமா உட்காந்துருக்காங்க அப்படியே நின்று நாட்டுல இதிகாசம் ரெண்டு இருக்கு ஒண்ணு ராமாயணம் ஒண்ணு மகாபாரதம் நாங்க சொல்றதா மைக்கில கேட்குமேங்க ராமாயணம்னு ஒரு கதை நடந்துச்சு ராமாயணத்துல கடைசியில தோசை வணங்கணும் நம்ம கதை சொல்லட்டுமா வேணாம் அப்புறம் அவரே ஏன் பேசுறாரு பேசக்கூடாது ஆமா கதை இருக்கிற கதை சொல்லிட்டு நான் ராமேஸ்வரத்துல ஒரு சிவ பூசை நடக்குது ராமன் சீதை லட்சுமணன் ஆஞ்சநேயர் 4 பேர் வந்து ராமேஸ்வரத்துல உட்காந்துருக்காங்க உட்காந்துருக்க பொழுது ராமர் சொல்றாரு நம்ம தோசை விலகணும் அப்படின்னா சிவ பூசை பண்ணணும்னா சிவலிங்கம் தேவைப்படுது என்னடா பண்றது அப்படின்னு நினைக்கிறாரு அப்ப சொல்ற காசியில போய் ஒரு சிவலிங்கத்தை கொண்டு வா அப்படின்னு ராமர் சொல்றாரு நேர்ந்து ஆஞ்சநேயர் வேகமா போன இடத்துல பாரு அவருக்கு ஒரு கர்வம் வந்துருச்சு இந்த ராமாயணத்துல நம்ம இல்லைன்னா என்ன நடந்திருக்கும் கொஞ்சம் கர்வம் மண்டகனம் அங்கே கொஞ்சம் தாமதப்படுத்தினாரு இதை பார்த்தா ராமன் என்ன பண்ணாரு மண்ணை உருட்டி ஒரு சிவலிங்கத்தை செஞ்சு சிவனுக்கு அபிஷேகம் இந்த மாதிரி படையில போட்டார் சீதை சொல்றாங்க நம்ம கதையில ஆஞ்சநேயர் இல்லைன்னா நமக்கு இல்லையா அவர் கதை கேட்கிறாரியா இல்லையா அவர் தானே கேள்வி கேட்டா நீயே கேள்வி கேட்ட ஒன்னும் கதையும் சொல்ல விட மாட்டேன் பேசாம கதை சொல்லணுமா வேணாமா அப்புறம் அவர் இடையில பேசுறாரு நடக்குது அப்ப சீதை சொல்றாங்க இந்த ராமாயணத்துல ஆஞ்சநேயர் இல்லைன்னா ஒண்ணு செஞ்சிருக்க கூடாது அவர் வரட்டும்னு இவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் வரட்டும்னு அப்ப அங்கேருந்து ஆஞ்சநேயர் வந்துட்டார் பூசை முடிய திரவையில இருக்கு அவர் வந்து கேட்கிறாரு என்னையா என்னைய போச்சு நீ வாடகை பூசி ஆரம்பிச்சுட்டு ஏது நியாயமா அப்படின்னு கேட்கிற பொழுது உன் கர்மம் என்னன்னு எனக்கு தெரியும் அதனால இந்த சிவலிங்கத்தை எடுத்து வச்சுட்டு நீ கொண்டு வந்த வைக்கினாலும் முடியலை அப்பத்தான் ராமர் சொன்னார் ஆஞ்சநேயா எப்பவும் என் நெஞ்சில் நிறைந்தவன் நான் இந்த உடம்புல உனக்கு பாதி எப்பவுமே சமம் அதனால இந்த படையில் சிவனுக்கானது ஒரு கோட்டை கிழிச்சு இது உனக்கு இது எனக்குன்னு ஆரம்பிச்ச கதை தான் வாழை இளவுக்கு நடுவில் கோடு வந்த காரணம் சில பேர் என்ன கேட்கிறார்கள் ஆனா இடையில பேசினா கதை பேச மாட்டேன் அழகாக அற்புதமாக அப்படிங்கிற காரணத்தோடு இங்கே அற்புதமாக ஆளுநர் பாடுகின்றார் வள்ளி இப்படி ஆளுநர் பாடக்கூடிய வெள்ள வள்ளியை மோகன்தாசனுடைய இசையிலே கலையே உன் விழி கூட கவி பாடுகிறது எப்படி கலையே உன் விழி கூட கவி பாடுகிறது கூட கவி பாடுவே சிலையில் குடில கூட ஒளி வீசுதே நிலவோடு நிலைய
மணிமுத்து எங்க கொடுக்கா வெள்ளை கொடுக்க நடுவையா வெள்ளை கொடுக்க இந்த 2-4 கோடு கொடுக்கா ஐயா பைப்பாக்கில வெள்ளை கோட்டுல உங்க காலகட்டத்திலேயே அந்த வெள்ளை கோட்டு போட்டீங்களா? ஆமா ஒரு மனுஷன் கோயிலுக்கு போனோம்னா தூய்மை, இந்த தூய்மைக்கு மறுபெயரு வெள்ளை. இப்ப நீங்க பாருங்க போட்டுங்க பாருங்க சட்டை. அன்னைக்கெல்லாம் கோயிலுக்கு போனா பட்டு வேஷ்டி பட்டு சட்டை கட்டிட்டு போனோம் இல்லையா? இது என்ன சொல்றேன், அது புராணமா இருந்தாலும் விஞ்ஞானமா இருந்தாலும் ரோட்ல இப்ப நீங்க கார் ஓட்டிட்டு போறீங்க, எழுத கூடன்னு ஒண்ணு போட்டிருப்பான், நடுவு ஒரு கோடு போட்டிருப்பேன், அங்கிட்ட ஒரு கோடு போட்டிருப்பேன், இங்கிட்ட ஒரு கோடு போட்டிருப்பேன். இதுல என்ன 4 வழி சாலைன்னு இருக்கு. பாரு அவரு நான் கூட என்னமோ நினைச்சேன், இப்படி எல்லாம் கேள்வி என்ன இது வரைக்கும் யாரும் கேட்டது. அப்புறம் என்ன சொல்றேன், வடிவேல் நண்பர் தான், அப்புறம் வடிவேல் பேர் வச்சா கேள்வி கேட்க வைக்க முடியுமாயா? ஆமா, இந்த வெள்ளைக்கோட்டை வண்டியில போற பொழுது அந்த வெள்ளைக்கோட்டை மனசுல நினைச்சுக்கிட்டோம்னா நீ சரியா வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம். வெள்ளைக்கோட்டை மனசுல நீ நினைக்கலன்னா நீ எவ்வளவு வந்தா போய் சேரலாம். ஆமா, வெள்ளைக்கோட்டை சரியா பாத்துக்கிட்டீங்கன்னா வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம், இல்லைன்னா எவ்வளவு தான் போய் சேர முடியும். அதனால வெள்ளைக்கோட்டை ரோட்ல போட்டுறா, கைத்துட்டு சேரில் உட்காந்து போனேன், சேர விட்டுறாரு, சேர இறத்திட்டு போயிருப்பேன். சரி, அப்படிங்கிற காரணத்துக்காக இப்படியெல்லாம் நெல் ஓட வேண்டும், இந்த நாளத்தை ஆக்க வேண்டும் என்று சரக்கு வச்சிருக்காங்க. இல்ல வச்சிருந்த தர மாட்டாரா நீ ஒரு நாளைக்கு சாலையா? இதெல்லாம் நீ வீடியோவில் போட்டு போறீங்க. அதனாலே இப்படி அற்புதமான இடத்தில் ஆளுநர் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தால் வாங்கலாம். ஆனா அம்மாவை மட்டும் உலகத்தில் எந்த ஒரு மனிதனாக வாங்க முடியாது. நான் வீட்டுல உட்காந்துருப்பேன், அதைத்தான் சொல்றேன். வீட்டுல நோட்டு நீங்க வந்ததுல வந்துட்டாங்க, இங்கிட்ட ரோடு வீடு 6 மணிக்கு மேலே சீட்டி வச்சுட்டு உட்காந்துருப்பேன். அப்படி அங்கேருந்து இந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைலாம் வருங்க, கூப்பிடுவேன், கூப்பிட்டு வச்சு இது என்ன உன் வார்த்தை என்ன படம் கேட்பேன். நான் உட்காந்துருந்தப்ப பாக்குற பிள்ளைய அங்கிருந்து வந்த உடனே ஐயோ அதுல போக கூடாது, அந்த ஆளு பெரிய உட்கார்ந்து இருக்கிறாரு, நம்மள கேள்வி கேட்டது வளர்ச்சி ஓடுறது பிள்ளைய போனா தெரிச்சு. ஆனா என்னையே தெரிக்க விட்டு வழியில் கேள்வி கேட்கிறாருன்னா அது சொல்லித்தாங்க ஆகுங்க. அப்படிங்கிற காரணத்துக்காக யார் ஓட போறது? எந்த படாமா 10 மணில இருந்து 12, 1:30 வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. 1:30க்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனையே ஆரம்பிக்கும். கரணத்தை நாம் தயா செய்யணும். அப்படிங்கிற காரணத்துக்காக ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? அம்மாவை வாங்க முடியுமா? தாய் போல தாங்க முடியுமா? நீயும் தாய் போல தாங்க முடியுமா? உனக்கும் எனக்கும் அம்மா ஒருத்தி தானடா, தெய்வ உலகத்துல இருக்குதுங்க தாயடா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? இருந்தாலும் தாய் போல தாங்க முடியுமா? நீயும் தாய் போல தாங்க முடியுமா? உனக்கு எனக்கு அம்மா கொடுத்தாடா, தெய்வ உலகத்திலே இருக்குதா தாயடா.
3 தான் சொன்னேன். நமக்கு அம்மா இருக்கு. இங்க இருக்கிற அத்தனை பேத்துக்குமே அம்மா. இந்த உலகத்துல தாய்னா யாருமா இருக்குன்னு சொல்றாங்க தெரியுமா? பட்டினத்து சுவாமிகள் 9 கோடி அவ்வளவு பணம் வச்சிருந்தாரு அவர். ஆமா, அன்னைக்கே 9 கோடிக்கு சொந்தக்காரராம். அன்னைக்கே அவ்வளவு பணம் வச்சிருந்தவர் என்ன நினைக்கிறாரு மனசுக்குள்ள? ஏண்டா ஒரு வேலை நாளைக்கு நம்ம செத்து போயிட்டு முடிச்சுக்க, இந்த 9 கோடி பணம் கொண்டாத குடியா போட போனாங்க, வேண்டாம் அப்படின்னு வாழ்க்கையை வெறுத்தாரு. எடுத்து கட்டினாரு காவிய. வீட்டை விட்டு வெளில வர்றாரு. பெத்த தாய் உள்ளாந்து கேட்கிறா, ஐயா எதுவும் வேணாம் வெறுத்துட்டு போற, அதோட விருப்பம். ஆனா ஒரு வேலை உன்னை 10 மாசம் சுமந்து பெத்த தாய் நான் செத்தா எனக்கு யாரா காரியம் பண்றது? நான் தானே. அம்மா கேட்டா. அதுக்கு புள்ள பக்குவமா போய் சொன்னேம்மா, எனக்காக நீ ஒரு முடிச்ச விஷயம் இந்த உலகத்துக்கு தெரியும். உனக்காக ஒரு முடிச்ச நான் இடுப்புல போட்டிருக்கேன். இந்த முடிச்சு என்னைக்கு அவருதோ அன்னைக்கு நீ இறந்த செய்தி கேட்டு வருவேன்னு போன காலம் கடந்தது. ஒரு நாள் மதியான நேரம் இடுப்ப பாக்குற முடிச்ச காணும். ஆஹா அப்படின்னு நேரம் ஒடியாந்த வீட்டுல அம்மா எங்க செத்து சுடுகாடு ஓடுனான். சுடுகாட்டுக்கு விறகு கட்டி அடுக்கி வச்சேன். தாய் உடலை தூக்கி மேல வைக்கிற பொழுது அழுது புலம்பி சொல்றான், என்ன 10 மாசம் சுமந்து வைத்த தாய் அந்த உடலை கொண்டு போய் இந்த விறகு கட்ட மேல அடுக்கிறீங்களே, அவன் மேனி நோகுமேடா. ஓடுனா 3 வாழை மரத்தை வெட்டினா கொண்டு வந்து அடுக்கினான். தாய் உடலை தூக்கி மேல வச்சு பத்த வைக்க நினைக்கிறான். அவன் பூரா சிரிக்கிறான், எப்படா வாழை மட்டை எரியும்னு சொன்னான் பாரு. முன்ன இட்டதி முப்புறத்தில் அது உண்மையானால், பின்ன இட்டதி தென் இலங்கையில் அது உண்மையானால், அன்ன இட்டதி அடி வயிற்றில் அது உண்மையானால், யானும் இட்டதி மூழ்க 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 என்று பத்த வைத்தான். வாழமட்டையே தீப்பிடிச்சு எரிஞ்சிச்சான். அந்த அளவுக்கு தாய்மை வைத்திருந்த பாசம். அதைத்தான் சொன்ன. இந்த தாய்க்கு மகனுக்குள்ள இந்த பாசம் இருக்க, இது காலத்தால் சொல்ல முடியாத, கற்பனை கூட நினைச்சு பார்க்க முடியாத அந்த தாயினுடைய ஒரு இப்ப பாருங்க. அம்மா ஒரு திவானடா இருக்குதா, ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு வாங்கலாம். அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? பசிமரப்பா வாழ்வருக்கு பிள்ளை முகம் பார்த்து பசிமரப்பா நெஞ்சிலே நடக்கவப்பா நிலாம பிடிக்கவப்பா நெஞ்சிலே நடக்கவப்பா நிலாம பிடிக்க வைப்பா இதன் கழிப்பா பேச வச்சு அவசிரிப்பா சின்ன பிஞ்சு விரலில் நீதும் கடிப்பா பேச வச்சு அவசிரிப்பா உனக்கு எனக்கும் அம்மா ஒருத்தினானடா தெய்வம் உலகத்திலே இருக்குது அந்த தாயடா ஆசைப்பட்டு எல்லாத்தையும் காசு வாங்கலாம் வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? இப்படி அழகாக அற்புதமாக இடத்தை வெளித்து விடலாம் இருந்தாலும் கூட